இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் ஏற்கனவே விட்டுருந்தாங்கல்ல. ஸோ இப்போ வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக 2 பிளேயர் வந்து ஸ்குவாட்லேருந்து ரிமூவ் பண்ணி 2 பிளேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 2 பிளேயர்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்கன்னா, ரோஹித், கில், அதுக்கப்புறம் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், இவங்கெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா ரிமூவ் பண்ணி ஹர்ஷித் ராணா அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். எஸ்எஸ்டி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ ஒரு அருமையான மூவ் அப்படின்னு சொல்லுவேன். வருண் சக்கரவர்த்தியே எடுத்துகிட்டு வந்தது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷனுக்கு ஏற்ற பவுலர் அப்படின்னு சொல்லுவேன். ஹர்ஷித் ராணா வந்துட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் ஆட வைக்கிறாங்க. ஓகே, அவர் வந்து நல்லா பண்ணிட்டாருன்னா ஓகே, நல்லா பண்ணலன்னா விட்டு கிழிச்சிட வேண்டியதுதான், அது மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பீர் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. கேகேஆரோட பவுலர்னால அவங்க பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு கம்பீர் அந்த மாதிரி தான் எடுக்கிறனால தான் டீம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கு வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஒன்றும் பண்ணலன்னா கம்பீரை தான் போட்டு இது பண்ண வேண்டியதுதான் அப்படி. ஸோ அவ்வளோதான். இது இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாம் தரமான ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி. இதில் ஜடேஜா, அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அப்புறம் குல்தீப் யாதவ் சைனா மேன் பவுலர், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் வருண் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஒரு தரமான ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மொத்தம் 5 ஸ்பின்னர்ஸில் எத்தனை ஸ்பின்னர்ஸை மெயின் லெவலில் ஆட வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜா, அக்சர் மஸ்ட்டு இன் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லுவேன். மிச்சம் இருக்கிற இந்த குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தீங்க அது மாதிரி தான் டிசைட் ஆகும். வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கிடைக்க லெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடைக்கும். ஸோ வருணுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பாவம் என்ன பண்ண போகிறாங்க இந்தியன் டீம்னு. ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பும்ரா இல்லாதது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனாலும் நம்மக்கிட்ட குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பவுலர்ஸ் வச்சு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் ஏதாவது அப்டேட் வேணுமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ